சார் இப்போ 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 உங்க பக்கத்துல உள்ளவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. டக்குன்னு உங்க பக்கத்தில் உள்ளவர் சொன்னாரு பிஜேபி அப்படின்னு சொன்னாரு. ஏன் பிஜேபின்றது ஒரு கட்சி இல்லையா? இல்லை எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல கேட்குறாங்க. இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவர் சங்கி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர், அவர் ஒரு கவுன்சிலரு, அவர் என்ன கேட்குறாரு, என்ன தம்பி நீங்க போய் பிஜேபிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு. நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கூல் சுரேஷ் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாம்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க, கூப்பிடாலையும் கெடுக்குறீங்க, அப்படித்தானே? இங்க எவ்வளவு கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியில உள்ளவங்க என் நண்பர்கள் தான். திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கேப்டனோட கட்சியில இருக்கிறாங்க, எல்லாரும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, கூல் சுரேஷ் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனாக்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும். அவரை ஓட்டு கேட்க போற இடத்துல இவரை பார்த்தோம்னா நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க, இவர் போற இடத்துல ஒரு கூட்டம் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க இந்த கட்சியில உள்ளவங்க என்ன பண்ணிருக்கணும்? கூல் சுரேஷை கூப்பிட்டு நம்ம கட்சியில பிரச்சாரம் பண்ண செய்வோம் அப்படின்னு செஞ்சிருக்கணுமா இல்லையா? நீங்க அதை செய்ய காணோம். நான் போனதுக்கு அப்புறம் ஐயோ நீ என்னப்பா பிஜேபிக்கு போயிட்டேன்னு நீங்க கூப்பிட்டீங்களா? என்ன நீங்க கூப்பிட்டு நான் வந்திருப்பேன். எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. நீங்க அதை செய்யாம நீங்க அதுக்கு போயிட்டீங்களேன்னு. அதுவும் ஒரு கட்சி தாங்க, புரியுதுங்களா? இதுக்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல. என்ன மதிச்சு கூப்பிட்டாங்க, புரியுதுங்களா? கூல் சுரேஷ் வந்தா அந்த இடத்துல ஒரு கிரௌட் இருக்கும். எந்த வேட்பாளருக்கு அவர் ஓட்டு கேட்டு வர்றாரோ அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்னை கூப்பிட்டாங்க, நான் சந்தோஷமா போனேன். நீங்க கூப்பிட்டாலும் நான் வந்திருப்பேன், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளை தான் அந்த கூல் சுரேஷ். போனதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னாக்க நான் என்னத்த சொல்றது? இது என்னோட ஆதங்கம். அது